ராணா நாயுடு. இந்த பேரு கேட்கும்போது எந்த அளவுக்கு சிம்பிளா இருக்கும். இந்த சீரிஸ் பார்க்கும்போது அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆக்ஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், வல்காரிட்டி இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் இந்த சீரிஸ்க்குள்ள இருக்கு. அண்ட் இந்த சீரிஸோடைய சீசன் 1 ஏற்கனவே Netflixல அவைலபிளா இருக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்பதான் இதோடைய சீசன் 2வும் Netflixல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அத பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்பதான் அந்த சீரிஸ நானும் பார்த்து முடிச்சேன். அது எப்படி இருக்குதுன்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சீரீஸ்ல டோட்டல் கதையே ராணாவுடைய கேரக்டர் பின்னாடி தான் சுத்தும். ஏன்னா இந்த கதையில அவர் வந்து ஒரு ஃபிக்ஸர். நீங்க நினைக்கிற மாதிரி மேட்ச் ஃபிக்ஸர் கிடையாது. அவர் வந்து பிஸ்னஸ் மீட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. பிஸ்னஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அவர் தான் வந்து சால்வ் பண்ணுவாரு. இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். ஸோ இந்த ஃபீல்டில் பல வருஷமாக இருக்கிற ராணாக்கு வந்து இப்போ இந்த ஃபீல்டில் இருந்து ரிட்டையர்மெண்ட் தேவை. அதாவது அவர் இந்த ஃபீல்டில் விட்டு விலகிடணும்னு நினைக்கிறாரு. நார்மலாக ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறாரு அவங்க ஃபேமிலியோட. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியோட வாழ்றதுக்கு அவருக்கு தேவை ஏகப்பட்ட பணம். ஸோ அதுக்காக அவர் என்னென்ன பண்ணுறாருன்றது தான் இந்த சீரீஸோடைய கதையே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் டோட்டலாகவே 8 எபிசோடு தான் இருக்குது. அண்ட் அந்த 8 எபிசோடை பார்த்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் இந்த சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்தாகணும். இந்த ஃபுல் சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் 3 கேரக்டர். ஒன்று வந்து நம்ம ராணாவுடைய கேரக்டர், 2வது வந்து நம்ம வெங்கடேஷ் சாருடைய கேரக்டர். அவருடைய கேரக்டர் கொஞ்சம் ஃபனி வேல வச்சுருக்காங்க. பட் எப்போல்லாம் அவருடைய தேவை, அவருடைய ஆக்ஷன் தேவையோ அப்போல்லாம் அவர் ப்ரூட்டலான ஆக்ஷன்ஸும் பண்ணுறாரு. பட் எப்போல்லாம் அவர் ஃபனியாக இருக்கணுமோ எல்லா ஒரு விஷயத்தையுமே ஃபனியாக முடிக்கணும் தான் அவர் முயற்சி பண்ணுறாரு. அண்ட் 3வது கேரக்டர் தான் ரவுஃப் கேரக்டர். ரவுஃபோடைய கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர். அண்ட் அவர் வந்து அந்த சமயத்தில் பாலிவுட்டில் நிறைய வில்லன்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த சீசனையும் ஃபர்ஸ்ட் சீசனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற வல்காரிட்டி சீன்ஸை விட இந்த சீசனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த சீசனை நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியாது. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணால் உட்காந்து பார்க்கலாம். இல்லை தனியாக நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். அண்ட் இன்கேஸ் சீசன் 2 ஸ்டார்டிங் 3 எபிசோட் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஃபீல் ஆகலாம், ஸ்ட்ரெச்சியாக ஃபீல் ஆகலாம். பட் அதுக்கப்புறம் 4th எபிசோட்லேருந்து 8th எபிசோடு வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி வைஸும் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வைஸும் உங்களை எங்கேஜிங்காக வச்சுருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு போரிங்காகவே ஃபீல் ஆகாது. பட் இருந்தாலுமே அந்த 3 எபிசோடையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா கதை வந்து அங்கேருந்தும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்த சீசனுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து சீசன் 1 பிடிச்சிருக்குன்னா சில பேர்த்துக்கு சீசன் 2 பிடிச்சிருக்கு. அப்படி உங்களுக்கு என்ன சீசன் பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த ஃபுல் சீரீஸை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.